நம்ம தம்பி பண்ண நண்டு சூப்பு வேற லெவல்ல வந்திருக்கு. இப்ப அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. இது என்ன நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? நம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குண்ணே. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பனிக்காலமாக இருக்குது. நல்லா சளி, இருமல், தலைவலி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் போக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேதமாக வச்சு ஒரு நண்டு ரசம் சொல்லலாம், சூப்பும் சொல்லலாம். அது இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, மருத்துவத்தில் ரொம்ப சிறந்த பொருள். இந்த மிளகு, இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கு, சீரகம், இது மஞ்சள் தூள், இது நம்ம குழம்புக்கு வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற குழம்பு பொடி, கொஞ்சம் ஒரு புதினா, மல்லித்தலை, இது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த நண்டு ரசத்துக்கு ரொம்ப சிறப்பானதுன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே இந்த மாதிரி இடித்து வைக்கணும். கையால் நம்ம வீட்டில் இடிக்கிற கல் இது இருக்கும், அதில் வச்சு இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அது இதில் உள்ள சாறு இறங்குறது தான் அந்த ரசத்துக்குள்ள சிறப்பு. அதனால இந்த மாதிரி நம்ம கையாலே இடித்து வச்சுருக்கோம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எண்ணெயை உடம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இது சும்மா எண்ணெய் சேர்க்காம தான் அதை நம்ம செய்கிறோம். இதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இந்த பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. இதுக்கு முக்கியமானது நண்டு. இந்த நண்டை அண்ணன் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம முழுசாக போட்டோம்னா அதில் உள்ள சாறுகள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் இறங்க, அதிகமாக இறங்காது, அது டேஸ்ட்டும் கொடுக்காது. இப்போ அதை எல்லாமே கொஞ்சம் இடித்து தான் போடணும். அதான் அந்த நண்டு சூப்பு ரசத்தோட சிறப்பு. அதான் அண்ணன் இப்போ பண்ணுறாப்புல. சும்மா லைட்டாகவே இடிச்சுக்கலாம். நம்ம அதிகமாக இடிக்க தேவையில்லை. அந்த சாறு உள்ள இறங்கினா போதும். அதனால லைட்டாகவே இடிச்சுக்கிறேன். லேசாக இருக்கு. சரி அண்ணன் அங்கே இருக்கிட்டு நம்ம இந்த செய்முறையிலெல்லாம் பார்த்துருவோம். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இதில் நமக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ நம்ம ஒரு 5 பேர் அந்த சூப்பு குடிக்கணும், ரசம் குடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி, ஒரு 10 பேர் குடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம ஒரு 5-6 பேர் இருக்கோம், ஃப்ரெண்டுகள் எல்லாரும். அதனால் நான் இந்த அளவு போதும்னு வைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த புளி போடுவோம். புளியை கரைச்சி போடுவாங்க. நமக்கு இதுக்கு அந்த அளவுக்கு புளி தேவைப்படாது. அதனால் முழுசாகவே போடுறேன். இது கொஞ்சம் நேரத்தில் மசிஞ்சிடும். அதுக்கடுத்து வெங்காயம், நம்ம இடித்து வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இதுதான் அந்த சூப்போட ஹைலைட் மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பெப்பரு, அந்த காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் அதிகமாக சேர்க்குறோம். அதனால் உடம்புக்கு நல்ல பொருள் தான். நம்ம பயப்படாமல் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதுவும் காரத்துக்கு தரக்கூடியது தான். அடுத்து சீரகம், சீரகம் நீங்கள் இடித்து போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் சரி, அது அவிஞ்சு அந்த தண்ணி நல்லா வந்துடும். நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுறோம். என்ன பொருள் போட்டாலும் அந்த மஞ்சள் தூள் போட்டால் தான் ஒரு கலரிங்கே நல்லா வருது. இப்போ தேவையான அளவு உப்பு. இந்த நண்டு ரசம் வைக்கும்போது முக்கியமான ஒரு கவனிப்பு என்னென்னா, இந்த கடல் நண்டில் வைக்கும்போது அதில் எப்படியும் கடல் தண்ணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், அது எந்த வகை நண்டாக இருந்தாலும். அதனால் நண்டுக்குள்ளே உப்பு தண்ணி இருக்கும். அதனால் உப்பு நம்ம கம்மியாக போட்டுட்டு
கடையில் குடிச்சு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு கொத்தமல்லி புதினா போட்டுக்குருவோம். அவிஞ்சு நல்லா சாறு இறங்கட்டும். மீதி கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம இறக்கும் போது மேலே தூக்கி இறக்கலாம். இப்போ நம்ம இந்த இடித்து வச்ச நண்டையெல்லாம் எடுத்து நல்லா போடுவோம். பார்த்தாவே நல்லா ஒரு கலரிங்காக நல்லா ஒரு எஃபெக்டாக தெரியுது. இல்லை சில பேர் அந்த மசாலா டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம வீடுகளில் குழம்புக்கு அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மசாலா பொடியோட நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் அது நம்ம குக்கர்லாம் போடும்போது டக்குன்னு அவிஞ்சிடும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்குருவோம். காரம் போதுமான அளவு காரம் இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக போடணும். இந்த நண்டுக்குள்ள உள்ள அந்த கடலில் உப்பு தன்மை லேசாக வெளியே வரட்டும். அவிஞ்சு பார்த்துட்டு பின்னாடி நம்ம போட்டுக்குவோம். லேசாக மூடி வச்சுருவோம். சரி, இது அவிஞ்சு வரட்டும். அப்போ ஒரு விசில் போட்டிருக்கு. இதுக்கு நம்ம அதிகமான விசில் போடணும்னு அவசியம் இல்லை. நண்டு தான், அது சும்மாவே டக்குன்னு வேகக்கூடிய இதுதான். அதை கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம சூப்போட ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். இதுக்கு கொஞ்சம் விசில் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் வேகமாக சூப் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விசில் போட்டேன். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்ப்போம். ஓகே, நல்லா வேறு லெவலில் வந்துருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். நண்டு எல்லாமே நல்லா நல்லா வெந்துருச்சு. நண்டு எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு டம்ளர் சூப் நல்லா வேற லெவலில் வந்திருக்கு. உப்பு உரப்பு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப உரப்பு போட்டு குடிக்கிறவங்க குடிப்பாங்க, அது மாதிரி ஜாஸ்தியாக உப்பு போட்டு குடிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம அவருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு உரப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். வணக்கம், நான் பாக்கியா 360. நம்ம தம்பி பண்ண நண்டு சூப்பு வேற லெவல்ல வந்திருக்கு. இப்ப அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. இது என்ன நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? நம்ம டேஸ்ட் வேற லெவல்.
வேற லெவல்ல இருக்குண்ணே. கொரோனாவுக்கு எல்லாரும் நண்டு தான் அதிகமா சாப்பிடணுமா. இப்ப கொரோனா வேற அதிகமா இதாயிட்டு இருக்கு. அதனால இப்ப பறவை வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நண்டு சம்பந்தப்பட்ட சாப்பாடுகளை அதிகமா சாப்பிடுங்க. சீ ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. ஆமா, அதுலயும் பெப்பர் நல்லா தூக்கலா போட்டுக்கிறேங்க. இந்த நம்ம எக்னேஸ் வந்துட்டாரு, ஆகா எனக்கு கொஞ்சம் சூப் கொடுங்க அப்படின்னு. அவருக்கும் சூப்புக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குல்ல. சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அங்க யூஎஸ்க்கு சொன்னதோட அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. நம்ம ஒரு படம் பார்த்தா படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தா அவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம யூஎஸ் யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வித்தியாசமா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, பாக்கியாவை கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க, நீங்க ஊருக்கு உங்களுக்கு என்ன வேணும், மீன் ஸ்ப்ரே பண்ணணுமா, இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கணுமா, நேச்சுரலா சீ ஃபுட்ஸ் அப்படியே உயிரோட ஃப்ரெஷ் மீனா வச்சு உங்களுக்கு என்னென்ன சமையல் வேணுமோ கேளுங்க, பண்ணித்தரேன் நான்.